கள போராட்டம் அறிவித்தது தான். அந்த போராட்டம் நாளை அறிவிப்பின் அடிப்படையில் எங்களுடைய நிர்வாகிகளின் கூட்டமைப்பில் உள்ள உறுப்பினர்களை நிர்வாகிகளை கலந்தாலோசித்து அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கைகள் என்ன, எங்களுடைய கோரிக்கைகளை முழுமையாக நிறைவேற்றபடியில் நாங்கள் என்ன செய்வோம், மாவட்ட அளவில் என்ன போராட்டம், மாநில அளவில் என்ன போராட்டம் என்பதை தெரிவிப்போம். தமிழ்நாடு அரசில் பணிபுரியக்கூடிய அனைத்து துறை அலுவலர்கள், ஆசிரியர்கள், பணியாளர்கள், ஊழியர்கள், அடிப்படை ஊழியர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்த அனைத்து துறை சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ற அடிப்படையில் இன்று அழைப்பின் பேரில் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் 2வது முறையாக மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் முன்னிலையில் கலந்து கொண்டு எங்களுடைய 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 21 அம்ச கோரிக்கைகளிலும் குறிப்பாக நிதி சுமையில்லாத கோரிக்கைகள் 15 கோரிக்கைகள் உள்ளது. அதை நிறைவேற்றி தர வேண்டும். மேலும் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பழைய ஓய்வூதிய திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளோம். இதற்கு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் எடுத்து கூறி இதனை நிறைவேற்றி தருவதற்கு உரிய அறிவிப்புகள் வெளியிடுவதற்கு நாளை குறித்த காலமாக இருக்கிறது என்பதை தெரிவித்தார்கள். இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஊடகவியல் நண்பர்களும் சரி, காவல்துறை நண்பர்களும் சரி 23 ஆண்டுகளாக தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகள் வைத்தாலும் பிரதான கோரிக்கையாக இருக்கக்கூடிய இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற பாங்கோடு அனைத்து துறையைச் சேர்ந்த நண்பர்களும் தோழர்களும் அலுவலர்களும் போராடி வருகின்ற இந்த திட்டத்தை, அதிலும் குறிப்பாக பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை சிபிஎஸ்ஐ ரத்து செய்வதற்கு 23 ஆண்டுகளாக போராடி விரைவில் அதற்கான எல்லையை தொட உள்ளோம் என்பதில் மெத்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா அந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் ரத்தாகிடுது. அதுக்கான முயற்சிகளை சிஎம் அறிவிக்க போகிறாருங்கிற ஒரு முன்மொழிவுகளை காலையில் அமைச்சர் பெருமக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது இல்லாமல் தொடர்ந்து நாங்கள் வச்சுருக்கக்கூடிய 21 கோரிக்கைகளில் எங்களோட பிரதான கோரிக்கைகளாக இருக்கக்கூடிய ஊர்ப்புற நூலகர், அங்கன்வாடி, சத்துணவு மற்றும் கிராமப்புற இடங்களில் பணிபுரியக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர்கள், உதவியாளர்கள் உள்ளிட்டவர்களின் கோரிக்கைகளை பிரதானப்படுத்தியுள்ளோம். அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டுங்கிற கேட்டகரிக்கு இடையில் இருக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கையை நாங்கள் இதை நீங்கள் நெறிமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். ஏன்னா இதனால தான் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல போராட்டங்கள் நடக்குது. இதை தாண்டி இன்று அமைச்சர் பெருமக்கள் பேசும்பொழுது என்னென்ன கோரிக்கைகளை மட்டும் பேசவும் இல்லாமல் இந்த கோரிக்கைகளெல்லாம் நீங்கள் வலியுறுத்த முடியுமோ அதெல்லாம் எங்கள்கிட்ட ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் எங்களை கேட்டாங்க. இதில் நாங்கள் அன்றைக்கி பேச்சுவார்த்தை நடத்திட்டு போனது 22ஆம் தேதி, 26ஆம் தேதி இந்த 26/12 மிக வலிமையான ஒரு ஆர்ப்பாட்டத்தை அனைத்து மாவட்டங்களிலும் கூட்டமைப்பு சார்பாக ஏற்படுத்தினோம். குறிப்பாக தமிழ்நாடு அரசு ஒன்றியம் இதை முன்னெடுத்து நடத்தியது என்பதில் மிக பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா கூட்டமைப்பில் இருக்க அனைத்து நிர்வாகிகளும் அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய துறைச்சங்கங்கள் இதில் முன்னிலை நின்று போராட்டத்தை நடத்திச்சு. 6ஆம் தேதி கள போராட்டம் அறிவித்தது தான். அந்த போராட்டம் நாளை அறிவிப்பின் அடிப்படையில் எங்களுடைய நிர்வாகிகளின் கூட்டமைப்பில் உள்ள உறுப்பினர்களை கலந்தாலோசித்து அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கைகள் என்ன, எங்களுடைய கோரிக்கைகளை முழுமையாக நிறைவேற்றபடியில் நாங்கள் என்ன செய்வோம், மாவட்ட அளவில் என்ன போராட்டம், மாநில அளவில் என்ன போராட்டம் என்பதை தெரிவிப்போம். மகேந்திரகுமார், அனைத்து துறை சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர், அடாப் மாநில தலைவர், தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம். சிபிஎஸ் நாளைக்கு ரத்து பண்ணக்கூடிய நிகழ்வுகள் வாய்ப்பு அதிகம். சிஎம் அறிவிப்பாருன்னு தான் சொல்லியிருக்காங்க. நேரடியாக சிபிஎஸ் ரத்து நாங்கள் வச்சுருக்கிற கோரிக்கை சிபிஎஸ்ஸால் தான் நாங்கள் சிபிஎஸ்ங்கிற அரக்கனை ஒழிக்கணும்னு சொல்லியிருக்கோம். அந்த அரக்கனை ஒழிக்கிறதுக்கான ஒரு 99% வேலை முடிஞ்சதுங்கிறது சூசகமாக சொல்லியிருக்கிறாங்க. நேரடியாக சிபிஎஸ் ஒழிஞ்சிட்டுன்னு சொன்னேன்னா நாளைக்கு சிஎம் சொன்ன பிறகு தான் நம்ம அதை இதாக எடுத்துக்கணும். எங்களோட ஆதங்கத்தை நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணதும் ஊடகவியலாளர் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ. எந்ததான்